தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாப்பிக்கில் ஆல்ஃபபெட்னால் என்ன, வவ்வல்னால் என்ன, கான்சனன்ட்னால் என்ன அப்படிங்கிற பார்த்தோம். இந்த வீடியோவில் சப்ஜெக்ட்னால் என்ன, ப்ரெடிகேட்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சென்டென்ஸ்க்கும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு எழுத்து பல எழுத்துக்களாக சேரும் போது வேர்டு கிடைக்கி, ஒரு வேர்டு பல வேர்ட்ஸாக சேரும் போது நம்மளுக்கு சென்டென்ஸ் கிடைக்கிது. ஸோ இப்படிப்பட்ட சென்டென்ஸை நம்ம 2 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். என்னென்னதுன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். இதில் நம்ம எதை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, the subject tells whom or what the subject is about. ஸோ யாரை பற்றி சொல்கிறோம் இல்லைன்னா எதை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாயை பற்றியோ ஒரு கேர்ளை பற்றியோ நம்ம சொல்லும் போது அவங்க தான் சப்ஜெக்ட். அதே இது ப்ரெடிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் செட் ஆர் டன் பை த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன சொன்னாங்க இல்லை அவங்க என்ன பண்ணினாங்க, ஒரு மேனோ விமனோ என்ன பண்ணினாங்க, ஆக்சுவலி யாரை பற்றி பேசுகிறோங்கிறது சப்ஜெக்ட், அவங்க என்ன பண்ணினாங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ப்ரெடிகேட். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். கிராமரில் சென்டென்ஸை நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட் சப்ஜெக்ட், செகண்ட் இருக்கிற பார்ட் ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம பார்த்தோம், யாரை பற்றி இல்லை எந்த ஒரு பொருளை பற்றி. செகண்ட் ப்ரெடிகேட், சப்ஜெக்ட் என்ன பண்ணினாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, இதுதான் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஸோ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறையா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஐ ட்ரிங்க் மில்க் டெய்லி. ஸோ இங்கே ஐங்கிறது சப்ஜெக்ட். ஐங்கிறது இந்த இடத்துல நான் என்னை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ட்ரிங்க் மில்க் டெய்லி இல்லை ஐ சப்ஜெக்ட், மற்ற எல்லா வேர்ட்ஸுமே ப்ரெடிகேட். செகண்ட் வேர்டு பார்த்திங்கன்னா, த சன். செகண்ட் சென்டென்ஸ், த சன் ஷைன்ஸ் இன் த ஸ்கை. த சன், த சன் தான் இல்லை சப்ஜெக்ட், ஷைன்ஸ் இன் த ஸ்கை இது ப்ரெடிகேட். த சன் நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னா சன்னை பற்றி. சன் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி, எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் ப்ரெடிகேட். தேர்ட் சென்டென்ஸ், ராஜ் கோஸ் டு ஸ்கூல் இல்லை ராஜ் இஸ் எ சப்ஜெக்ட், அதர் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெடிகேட் சொல்கிறோம். ஸோ இந்த தேர்ட் சென்டென்ஸில் நம்ம ராஜ் பற்றி பேசுகிறோம். ராஜ் என்ன பண்ணுனா, ஸ்கூலுக்கு போனா, அவனை பற்றி பேசும்போது ப்ரெடிகேட். ஃபோர்த்து சென்டென்ஸ், த ரிபப்ளிக் டே இஸ் ஆன் 26th January. ஸோ இதில் சின்ன குழந்தைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க தேவை மட்டும் சப்ஜெக்டாக எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா த ரிபப்ளிக் மட்டும் சப்ஜெக்டாக எடுத்துக்கிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற வேர்டை நம்ம கலெக்ஷனை எடுத்துக்கிட்டோம்னா தான் அது சப்ஜெக்ட். இதில் த ரிபப்ளிக் டே அதுதான் சப்ஜெக்ட், மற்ற எல்லாமே ப்ரெடிகேட். டூ நாட் மேக் எ நாய்ஸ். இதில் நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இது ஒரு ஈஸியான ட்ரிக் தான். இல்லை டூ சப்ஜெக்டா நாட் சப்ஜெக்டா மேக் சப்ஜெக்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் ஒரு சில சென்டென்ஸில், இன் சம் சென்டென்ஸ் த சப்ஜெக்ட் இஸ் நாட் ஸ்டேட்டட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ நம்ம ஒரு சில சென்டென்ஸில் நம்மளுக்கு சப்ஜெக்ட் இது தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 4 சென்டென்ஸ் பாருங்கள். ஐ, த சன், ராஜ், த ரிபப்ளிக் டே. ஸோ எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் இது தான் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. நம்மளும் அதுதான் சப்ஜெக்ட், மற்ற எல்லா வேர்ட்ஸும் ப்ரெடிகேட் அப்படிங்கிறத சொன்னோம். பட் இந்த 5th சென்டென்ஸில் டூங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு, நாட்டை நம்ம ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட மாட்டோம். மேக்குங்கிறது ஒரு வெர்பில் வரும். ஸோ அப்போ எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலை. ஸோ இப்படிப்பட்ட சென்டென்ஸில் நம்மளாக சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரி அப் ப்ளீஸ். ஸோ ஹரியப்னால் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம், எங்கேயோ இருந்து யாரையும் நம்ம ரெஃபர் பண்ணி சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு எதுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹரி அப் ப்ளீஸ். ஸோ அந்த இடத்துல யூங்கிற வேர்டை நம்ம எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஹரி அப் ப்ளீஸ் சொல்கிறோம். அதே மாதிரி தான் செகண்ட் சென்டென்ஸ், சேஞ்ச் யுவர் ட்ரெஸ். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண நம்மளை எதுக்க உள்ளவங்கள பற்றி தான் சொல்லுவோம். யாரையை பற்றியும் நம்ம அவங்கள சேஞ்ச் பண்ண சொல்லுங்கங்கிற மீனிங்கில் நம்மளுக்கு இதில் வரல. சேஞ்ச் யுவருங்கும்போது யுவருங்கிறதே இன்டெரக்டாக எதுக்க உள்ளவங்கள தான் சொல்லியிருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம மெயின் பண்ணணும். சிட் டவுன்.
ஸோ எனி இன்டர்வியூ ஆர் ஏதோ கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகும்போதும் சிட் டவுன் மட்டும்தான் சொல்லுவோம். அது வந்து நம்மளை யாரை சொல்லுவாங்க, எதுக்க உள்ளவங்களை. ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், யூங்கிறது செகண்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து செகண்ட் பர்சன்கிட்ட பேசும்போது தான் யூங்கிற வேர்டை ரெஃபர் பண்ணுவாங்க. அதை வந்து இன்டைரக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சிட் டவுன். அண்டு லாஸ்ட் வேர்டு பார்த்திங்கன்னா தேங்க்யூ. ஸோ இந்த தேங்க்யூங்கிறது வந்து இன்டைரக்டாக நான் உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன், இதில் இன்டைரக்டாக இருக்கிற சப்ஜெக்ட் ஐ தேங்க்யூ. நான் வந்து உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படிங்கிறத விரிவாக நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ஒரு வேர்டு தேங்க்யூன்னு சொல்லுவோம். அந்த தேங்க்யூ நம்ம யூங்கிறத டைரெக்டாகவே ரெஃபர் பண்ணிட்டோம். ஸோ நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஐ இஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் தேங்க்யூ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிடிகேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சென்டென்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து அதில் என்ன சப்ஜெக்ட் இருக்கும், மேக்ஸிமம் ஃபஸ்ட் பர்சன் ஐயாக இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் பர்சன் யூவாக இருக்கலாம். தேர்ட் பர்சனை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வராது. ஸோ இப்படிப்பட்ட சென்டென்ஸை நம்மளாக தான் கெஸ் பண்ணிக்கணும். ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் பார்ட். இது வந்து ஃபஸ்ட்டு மட்டுமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சென்டென்ஸில் மிடில் கூட வரலாம். ப்ரெடிகேட்டுங்கிறது சப்ஜெக்ட் தவிர இருக்கிற மற்ற சென்டென்ஸ், மற்ற வேர்ட்ஸ் தான் ப்ரெடிகேட்.